குத்து உலக கும்பமெல்லாம் நாங்கள் அப்படியே கையிலேயே எல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டோம். பொலி 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 பானை ஃபுல்லாக வந்துட்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். ஜோசிப்பிங்கள் என்ன வேட்டி கட்டி தலைப்பா எல்லாம் கட்டி கொண்டு நிற்கிறேன். இன்றைக்கு வந்து தைப்பூசம் என்ன, இன்றைக்கு வந்து தைப்பூசம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து புதிர் எடுத்து அதை வந்து புதரிசி பொங்கல் வந்து செய்யறது என்ன, புதிரை வந்து சாமிக்கு வச்சு அதோட புதரிசி பொங்கல். சில பேர் வந்து புதரிசியில் வந்து என்ன செய்வீங்க, அவிசி செய்வீங்க. அவிசன்னு சொல்லலாம், குலசாதம் மிளகறி கலந்த சோறு செய்கிறது. இன்றைக்கு வந்து நாங்கள் மிளகறி கலந்த சோறு தான் செய்வோம்னு பார்த்தா, ஆனால் இயற்கைக்கு மாறா வந்து மழை என்ன உண்மையிலேயே மழையண்டபடியா இப்படியே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நாளில் ரெண்டுமே கிடைக்குது. உண்மையிலேயே வந்து நிறைய வெள்ளாண்மைகள் வந்து ரோட்டில் கிடந்து நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் இந்த மழை ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுக்கணும் என்று நாங்கள் உண்மையாக கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். அதோட வந்து தைப்பூச நாளில் வந்து நல்ல பல காரியங்கள் எல்லாமே செய்து கொள்ளுவினோம். வீடு தொடக்கிறதா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா எல்லா வீடு குடி போடுறதா இருந்தாலும் சரி, எங்கட வீடு குடி போடலையோண்டு கேட்பீங்க. அதுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வேலைகள் இருக்குது, எல்லாம் முடிச்சு கொண்டு செய்யலாம். ஒரு அவசரமும் இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த நிகழ்வை தான் காட்டப்புறம். ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு முறையா செய்து கொள்வினோம். எங்கட இடத்த வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்யறோம்ன்றது தான் இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க. இதுக்கு முதல் வந்து அப்பா செய்கிறவர், இப்ப கடைசியா 2 வருஷமா நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் போவோம். என்னென்றால் மழை பெய்ததால எல்லா இடமும் தண்ணி. இந்த முறை உடலெல்லாம் கொண்டு வந்து வச்சு அடிக்கலாது நெல். ஏன்னா நெல் முழுக்க மழையில நனைஞ்சிட்டுது. அதோட பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து இப்போ நாங்கள் வயலடியிலையும் வச்சுக்கொள்ளலாம். இப்போ வீடுகளுக்கு சாமி படம் இருக்கிறார்கள், சாமி படத்தடியிலையும் வச்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் படம் வைக்காதபடியாக நாங்கள் எங்களோட தரைக்கே தான் கும்பத்தை வச்சு போட்டு நாங்கள் கதிர இருக்க போகிறோம். குத்து உலக கும்பமெல்லாம் நாங்கள் அப்படியே கையிலேயே எல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டோம். இவ்வளோத்த வைப்போமே, ஏனென்றால் மழை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து கொண்டு இருக்கு. இவ்வளோத்துல வைப்போமே. ஓ பிள்ளையரெல்லாம் பிடிச்செல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறோம் நாங்கள். மற்றது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அருவி வெட்டுறதுக்கு முக்கியமானது அருவாள் கத்தி, தாள் கத்தி என்று சொல்லுவோம். அதோட எங்களோட சிறுபோகத்து நெல், அதாவது இப்போ வீட்டில் இருக்கிற பழைய நெல்லை கொண்டு வந்து தான் புது நெல்லை வந்து நாங்கள் வெட்டி கொண்டு போக வேணும். இப்போ வந்து அதையும் வச்சு போட்டு தான் முளக்கு கொடுத்துவோம். அப்படியே வந்து நீ தேங்காய் உடைப்போம் என்ன. கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னால் எதிர்பாராத விதமாக திருப்பி மழை வந்துட்டு தானே. ஒவ்வொரு பாட்டமாக மழை பெய்யுது, ஒன்றுமே செய்து கொள்ள இல்லாமல் இருக்கேன்னு. இப்போ நினைப்பீங்க என்னடா இப்போ நாங்கள் மலையைக்குள்ள செய்கிற மாட்டோம். ஆனால் இன்றைய நாள் வந்து கட்டாயம் இந்த தைப்பூசத்துக்கான அந்த கதிரெடுக்கிற நிகழ்வு வந்து நாங்கள் செய்தே ஆக மாட்டோம். மழையோ இல்லைன்றாலும் இன்றைய விட்டால் தைப்பூசத்தை விட்டால் வந்து பிறகு செய்ய இயலாது. அதனால வந்து மழை என்றாலும் இதை நாங்கள் செய்து கொள்ளத்தான் வேணும். ஆமாம், முன்னைய காலத்தில் வந்து உண்மையிலேயுமே இப்போ அந்த அருவி வெட்டுறார்கள் இப்போ தானே மிஷின் கையால் வெட்டுறார்கள். மழை தண்ணியில் நனைஞ்சு அப்படியெல்லாம் வெட்டி சூடு வச்சு தானே அறுவடை செய்து எடுக்கிறது. இந்த போகம் வந்து சரியான மழை வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டுது, ஒன்றும் செய்யலாம். அதுதான் அதை விட இது ஒரு பழைய காலத்து முறை இந்த புதிர் எடுக்கிறன்றது. அதாவது வந்து இப்போதே நிறைய பேர் வந்து பின்பற்றது வந்து குறைவு, பின்பற்றது வந்து குறைஞ்சிட்டு தெரியாதுன்றதை விட பின்பற்றது வந்து குறைவு. கட்டாயம் இதை எல்லாரும் பார்க்கணும். கோயில்களில் வந்து இன்றைக்கு விசேஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து நாங்கள் தேங்காய் உடைப்போமே.
அடுத்தது வந்து கற்பூரத்தை கொளுத்துவோம். அவ்வளோ தேவை. கொளுத்துட்டேன். கடவுளே, இனி நாங்கள் விபூதி சந்தனத்தை வச்சுட்டு மலையாள பார்த்தீங்களா எல்லாம் கரைஞ்சி போச்சு. இனி நாங்கள் எல்லா அறுப்பமே வெட்டுவோம். என்னண்டா தண்ணிக்குள்ள ஃபுல்லாவே அப்படியே எல்லாம் விழுந்துட்டுது இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா மலையாளோட எல்லாம் நெல்லோட எல்லாம் விழுந்து எப்படி இருக்குதுண்டு இப்போ நாங்கள் இறங்கி வெட்ட தொடங்குவோம். இப்போ வந்து கிணக்க வெட்டாட்டிக்கும் இப்போ வீட்டுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக அங்கே அந்த முறையை வந்து நாங்கள் அதை பின்பற்றுறதுக்காக கொஞ்சமாக வெட்டி எடுப்போம். வெட்டி இந்த பழைய நெல்லுக்கு மேலே வச்சு தான் நாங்கள் கொண்டு போவோம் வேணும். இப்போ நாங்கள் வெட்டுவோம். என்ன சொல்லி பயப்படுறீங்க? இல்லை பயப்பட இல்லை. என்னென்னா இப்போ தலையை நினைஞ்சுதான் அதுக்காக தான் கூட குடிக்கிறான். என்ன ஆள் வந்து ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டு தலை மட்டும் நினையாமல் இருந்தா சரி தடிமன் ஆக்கி போடுவேன். பொலி பொலி பொலி. பார்த்தீங்கன்னா நான் வந்து கிணக்க வெட்டையில் ஒரு பொலி வெட்டுவேன். காணும் எங்களுக்கு என்ன இப்போ வந்து நாங்கள் இதை கொண்டு போகிறோம். இப்போ ஏற்கனவே நாங்கள் நெல் இந்த புதரிசியில் வந்து நெல் குத்தி இருக்கிறபடியா மற்ற வயல் வெட்டிட்டோம் தானே. இப்போ அதனால் வந்து புதரிசி இருக்கிறபடியா அதில் வந்து நாங்கள் இன்றைக்கு குலசாதம் காய்ச்சி கொள்ள போகிறோம். இதை வந்து நாங்கள் சாமி படத்தட்டு கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ புதிர் எடுத்தாச்சு. நாங்கள் வீட்டை கொண்டு போவோம். என்னென்றால் உண்மையிலேயே வந்து ஆறுதலாய் எடுக்க இல்லாமல் போயிட்டு இந்த மழையால் இன்னும் மழை விடவே இல்லை. உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்குமே நம்ம நனைஞ்சு தான் போய் கொண்டிருக்கிறோம். மழை விடுதே இல்லை இன்றைக்கு ஃபுல்லாக. அப்போ நாங்கள் இப்படியே கொண்டு சாமி படத்தில் வச்சுட்டு அடுத்ததை செய்வோம். இப்போ நாங்கள் படத்தில் வைப்போம். ஏனென்றால் கட்டி தூக்குறதுக்கு இடம் இல்லை. சில பேர் வந்து வீட்டு அந்த இது படத்துக்கு நேராக கட்டி தூக்கி விடுவோம். இப்போ நாங்கள் இருக்கிற அந்த வீட்டு இந்த சாமி படத்துக்கிட்ட தான் நாங்கள் இதை வச்சுருக்கிறோம். எங்களோட புது வீட்டுக்கு இன்னும் படம் வைக்காதபடியா இனி நாங்கள் வந்து சமையல் செய்வோமே. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதரிசி வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து மிளகறியலும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அரிசி பாருங்க இவ்வளோ வந்து சிவப்பாக இருக்கும். போன முறை உடலில் போட்டு குத்தியெல்லாம் காட்டினாங்க. இந்த முறை வெளியே வச்சு ஒன்று குத்தி காட்டுறேன். எல்லாம் போட்டு கவச்சி அடித்து எடுத்தாச்சு. நல்ல வடிவாக புடைச்சும் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன இந்த நல்ல அந்த புதரிசி என்றபடியே நல்ல சிவப்பாக இருக்குது. அதோட வந்து மிளகறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மிளகறி வகைகள் எடுத்து வச்சிருக்கிறோம். பருப்பு, இஞ்சல வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் முறித்து வச்சிருக்கு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அங்கே உலையும் வச்சுட்டேன். உலை வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. கொதிக்கட்டுக்கும் கொதிக்க விட்டு இப்போ பச்சரிசி என்றபடியாக நாங்கள் மிளகறி எல்லாம் உண்டாவே சேர்த்து தான் இந்த அவசுக்கு வந்து நாங்கள் போட போகிறோம். இப்போ நீங்கள் புழுங்கல் அரிசி அதாவது குத்தரிசி போடுறோன்னு சொல்லி சொன்னால் முதல் அரிசியை அவிய விட்டுட்டு மிளகறியல் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து அரிசியை கழுவி எடுப்பாங்க. எப்படி இருக்குது அந்த புதரிசிக்கு தண்ணி ஊற்றக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுமா? வாசம் அடிச்ச மழைக்கு இப்போ வெயில் இருக்குது. அதோட உள்ள கொதிச்சுட்டேன்னா நாங்கள் கழுவி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கொள்ளுவோம். மிளகறி போட போகிற வழியாக தான் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுருக்குறேன். நாங்கள் மிளகறியும் சேர்ந்து அவிய வேண்டாம்.
அதோட கழுவியெல்லாம் வெட்டி வச்சிருக்கிற மிளகறி வகையில் சேர்த்துக்கொள்வோம். காணுமா சுஜி? ஓ அது காணும். பருப்பும் போட வேணும். அதோட கழுவி வச்சுக்கிற பருப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் துளாவி கிண்டி விடுவோம். அரிசி மிளகறி பருப்பு எல்லாமே நல்லா அவியட்டுக்கும் எங்களுக்கு. நல்லா கொதிச்சு அவிஞ்சு கொண்டிருக்கேண்ணே. ஓ அதோட நிலத்தை பாருங்க ஃபுல்லாக ஈரம், தண்ணி கசிஞ்சு கொண்டிருக்க நிலத்தில். அதான் நான் கொஞ்சம் அடுப்பு முதல் எரிகிறதுக்கு சரியாக விரைச்சல் பட்டது. பிறகு கொஞ்சம் காஞ்சி பிடிக்கத்தான் அடுப்பு வந்து நல்லா எரியுது. பச்சரிசி தானே வேலைக்கு அவிஞ்சிடும். உங்களுக்கு மிளகரையும் அப்படியே சேர்த்து போட்டபடியே அவிஞ்சிடும். உங்களுக்கு அப்படியே அவியட்டுக்கு இன்னும் அவிய கிடக்கு அவியட்டுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். மிளகறியெல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சு ஒன்று வந்துட்டு தானே. இப்போ என்ன செய்யப்படுறோம்னா இந்த புலசோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அப்போ தான் இந்த மிளகறி எல்லாம் உப்பு நல்லா செய்கிறோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். மழை இருட்டுது. இப்படியே ஒரு 2 நிமிஷம் அவியட்டுக்கு உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் குலசோறுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்படியே வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். குலசோறு எப்பவுமே ஆக உரைப்பாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா தக்காளி பழம் கொஞ்சம் வட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். தக்காளி பழம் அப்படியே சூட்டுலேயே எங்களுக்கு அவிஞ்சு இறஞ்சிடும். அடுப்பேனி ஆக இருக்கக்கூடாது, அவிஞ்சிட்டு தானே அடிப்பிடிச்சிடும் அடுப்பு வச்சா. அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா புளி இறைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்ப்போம். எங்களுக்கு வந்து உதரிசி குலசோறு வந்து அதாவது மிளகறி கலந்த சோறுன்னு சொல்லிக்கொள்ளலாம், அவிசன்னு சொல்லிக்கொள்ளலாம். ரெடி ஆகிட்டு தானே. இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு நாங்கள் தாளித்து தான் போட போகிறேன். உள்ளி மிளகெல்லாம் தாளிப்புக்குள்ளேயே சேர்த்து தான் நான் தாளிக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டு அப்பளம் மிளகாய் பொரிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து தாளிப்பை செய்யலாம். நாங்கள் அப்பளம் மிளகாய் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டுக்கொள்வோம். நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், நான் வந்து உள்ளி, வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்க கட்டுக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த குலசோரோட வந்து இனிப்பும் சேர்க்க வேணும். அதனால் வந்து தேங்காய் பாலுக்கு நாங்கள் வாழைப்பழம் சர்க்கரையை போட்டு வாழைப்பழம் கரைச்சி சாப்பிடுவோம். ஓ அப்படியே சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்படியே கலந்து விட்டா சரி. தாளிப்பு வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் குலசாதத்தோடு சேர்த்துக்கொள்ளுவோம். செத்தல் போட்டு தாளித்து கொள்ளலாம். நாங்கள் பச்சை மிளகா தான் போட்டு தாளிச்சுக்கிறோம். இப்போ
இப்போ தாளிப்பை வந்து நல்ல வடிவாக கிளந்து விடுவேன். பானை ஃபுல்லாக வந்துட்டு தானே நல்ல வடிவாக கிளந்து விட்டா சரி. என்னென்னு பார்த்தீங்களென்றால் சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்ற பருவத்தில் மேசையில எல்லாம் கொண்டே வச்சு நாங்கள் அதுக்கடையில வந்து பிடிச்சது ஒரு மழை அவ்வளவு கொட்டு விஞ்சி பாருங்க மழையை. நாங்கள் சமைச்ச இடம்னா இப்படி தண்ணி சமைச்ச இடமெல்லாம் தண்ணி பாயுது. ஆனால் சமையல் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் ஒன்றும் செய்யலாம். அதனால வந்து நாங்கள் சாப்பிட்டு மட்டும் காட்டையில சாப்பிட்டு மட்டும் காட்டையில ஒன்றும் செய்யல. அதை வீட்டையும் பார்த்து கொண்டு இருக்கணும் எல்லாரும். அப்போ நாங்கள் இனி மழை விடும் மட்டும் பார்க்கலாது சாப்பிட போகிறோம் தானே. சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலேயே இவ்வளவு சமைச்சு போட்டு சாப்பிடலைன்றது கவலையாக இருக்குது உங்களுக்கு காட்டையிலேண்டு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.